கூட்டணியில் இருக்க மாட்டாங்களாம், எதிரெதிர போட்டி போடுவாங்களாம், பாஜகவை எதிர்ப்பாங்களாம். என்னங்க ஜனங்க என்ன கேனையங்களா? காதில் பூவை வச்சுருக்காங்க. நான் முதல் நாளே சொன்னேன், இது பொருந்தாத கூட்டணி. இந்த கூட்டணிக்கு அஜெண்டா ஒரே அஜெண்டா, மோடியை பதவி ஓட்டி எடுக்கணும். ஏனுங்க பெரிய பெரிய தலைவர்லாம் இருந்திருக்காங்க, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்திலாம் இருந்திருக்காங்க. டெல்லியில் ஒரு சீட்டு கொடுப்பேன்னா அதை விட கேவலம் காங்கிரஸுக்கு எதுவுமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் ராமர் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்ட அன்சாரியோட மகன் இந்த விழாவில் போய் கலந்துட்டு இருக்கார். முஸ்லீம்கள்லாம் இதை பெருசாக எடுத்துக்கல, மறந்துட்டாங்க. ஏதோ பாபரி மசூதி இடிஞ்சு முடிஞ்சு போச்சு, இப்போ பக்கத்தில் கட்ட போகிறாங்க, பெரிய மசூதி கட்ட போகிறாங்க. அவங்க பெருந்தன்மையானவர்கள். பல முஸ்லீம்கள் வரவேற்கிறாங்க ராமர் கோயில் கட்டினதை, எதிர்க்கல. இந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் இதை பிடிச்சி ஏன் தொங்குதுன்னா, நீங்கள் ராம ஜென்மபூமியை திட்ட காங்கிரஸுக்கும் எதிர்கட்சிக்கும் வாக்கு குறையுமே தவிர அதிகரிக்காது. வெஸ்ட் பெங்காலை விட்டா டிஎம்சி எங்க இருக்குது? டெல்லி பஞ்சாப் விட்டா ஆம் ஆத்மி எங்க இருக்குது? மகாராஷ்டிரா விட்டா என்சிபி எங்க இருக்குது? கிடையாது. மாநில கட்சிகள், ஒரு மாநில கட்சிகள் போட்ட பிச்சேல ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். ஓகே சார். குடியரசு தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ, சேம் டு யூ. மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்தியா கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் மம்தா பானர்ஜியும் பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணியில் இருக்கோம், ஆனால் தொகுதி பங்கீடு கிடையாது, நாங்கள் தான் முழுக்க அதில் நிற்க போகிறோம், பாஜகவை எதிர்த்துன்றாங்க. அதே தான் ஆம் ஆத்மியும் சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், ஆனால் தொகுதி பங்கீடு நாங்கள் தான் முழுக்க இருக்க போகிறோம், காங்கிரஸுக்கு இடம் கிடையாதுன்றாங்க. இது என்ன மாதிரியான பேச்சு? ஏன்னா கூட்டணியில் இருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு சில தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது முழுக்க நாங்கள் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த இந்தியா கூட்டணியில் நடந்துகிட்டு இருக்கு சார்? சலசலப்பு இல்லை, இந்தியா கூட்டணி பனால் காலியாகி போச்சு. ஸ்ட்ரைட்டாக காலியாகி போச்சு. ஏன்னா எல்லா கட்சிகளும் ஒன்று போட்டி போட்டுது தேர்தல்னா, கூட்டணிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. கூட்டணின்னா என்ன? எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து ஒரு தொகுதியில் நீ நில்லு, நான் நிற்கிறேன், அவன் நிற்பான், முடிவு பண்ணுறத கூட்டணி. மற்றவங்களாம் அவங்களுக்கு வேலை செய்வாங்க. கூட்டணியில் இருக்க மாட்டாங்களாம், எதிரெதிர போட்டி போடுவாங்களாம், பாஜகவை எதிர்ப்பாங்களாம். என்னங்க ஜனங்க என்ன கேனையங்களா? காதில் பூவை வச்சுருக்காங்க. நான் முதல் நாளே சொன்னேன், இது பொருந்தாத கூட்டணி. இந்த கூட்டணிக்கு அஜெண்டா ஒரே அஜெண்டா, மோடியை பதவி ஓட்டி எடுக்கணும். ஏனுங்க தப்பு கிடையாது, ஒரு பிரதமரை எதிர்க்கிறதுக்கு தப்பு கிடையாது, ஏன்னா ஜனநாயக நாட்டில் காமன். ஆனால் உங்களுக்கு கொள்கை மோடி எதிர்ப்பது மட்டுமே தவிர வேறு எந்த கொள்கை இருக்குதா தெரியல. நான் சொன்னேன், காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இந்தி கூட்டணியில் இருக்குது. முதல் முரண்பாடு. ஏன்னா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் பரம எதிரிகள். 50-60 ஆண்டுகளாக மாற்றி ஆட்சிக்கு வருது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட். அதுவே ஜீரணிக்க முடியலன்னு சொன்னோம். மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க? இல்லை நான் இந்தி கூட்டணி ஆதரிப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன் சொன்னாங்க. பிரதமர் நான் வேட்பாளர் இல்லைன்னாங்க. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸுக்கு 2 எம்பி இருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் 4 கொடுக்காட்டி 2வது கொடுக்கணும். ஒரு எம்பி கொடுப்பேன்னா அது காங்கிரஸ் அவமரியாதை பண்ணுற மாதிரி. 2 இடத்துல எப்படி ஒத்துக்க முடியும்? டெல்லி இந்தியாவோட தலைநகரம். என்னதான் காங்கிரஸ் இப்ப க்ஷீணமா இருந்தா கூட 60 ஆண்டு காலம்ல ஆண்ட கட்சி, சுதந்திரம் மோதி இருந்த கட்சி. 60 ஆண்டு காலம் பெரிய பெரிய தலைவர்லாம் இருந்திருக்காங்க, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி இருந்திருக்காங்க. டெல்லியில ஒரு சீட்டு கொடுப்பேன்னா அதை விட கேவலம் காங்கிரஸுக்கு எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு? 10 சீட்டுக்கு பேர் 5 சீட் தான் கொடுப்பேன் ஸ்டாலின் சொல்றாரு. ஆனால் 5 அவர் ஜெயிக்க வச்சு காட்டுவார். இப்ப என்ன நடக்குதுன்னா, உண்மையான காரணங்கள் கிமு கிபிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி, அயோத்தியா ராமர் கோயிலுக்கு முன்பு, அயோத்தியா ராமர் கோயிலுக்கு பின்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 5 மாநில தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்ன பிரச்சாரம் பண்ணிட்டுன்னா, மக்களே இந்து மதத்தை கேவலப்படுத்தும் கட்சி உள்ள கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது, அதற்காக உங்கள் ஓட்டுன்னு கேட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம ஜாதி மதம் பார்த்து ஓட்டு போடுறதில்லை. நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவோம். என்ன ஜாதி என்ன மதம் பார்த்து போட மாட்டோம். நல்ல கேண்டிடேட்டா, படிச்சிருக்காரா அப்படின்னு போடுவோம்.
நார்த் இந்தியாவில் அப்படி இல்லை. அவங்க வந்து ராமர் வெறியர்கள், இந்து மதம் மீது அப்படியே ஒரு ஆக்ரோஷமான வெறியர்கள். அதனால தான் பாஜகவில் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் பாஜகவில் இல்லாத இந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா இந்துக்களுமே பாஜக ஆதரவு கிடையாது. பாஜக இல்லாத காங்கிரஸ் ஆதரவு இந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் நடுநிலையான இந்துக்கள் காங்கிரஸ்லையும் இல்லாமல் பாஜகவில் இல்லாமல் ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்னன்னு இருக்கிற இந்துக்களும் இருக்காங்க. என்ன போச்சு, ராமர் கோயில் கட்டுறது மூலமா வட இந்தியாவில் இந்துக்களோட ஓட்டு அப்படியே லட்டு மாதிரி மோடி பிடிச்சிட்டார். சரி பிடிச்சாரு, அது பிடிச்சிருந்தாரு, அப்படியே விட்டுருந்தாருன்னா பாதி ஓட்டு காங்கிரஸ் வந்திருக்கும். நீங்க காங்கிரஸ் போகாம பாய்காட் பண்ணி அசிங்கமாலாம் பேசி மோடி வந்து எலெக்ஷன் ப்ராபகண்டா பண்ணி இன்னும் இந்துக்களோட கோபத்தை ஜாஸ்தி பண்றீங்க. இப்போ என்ன போறது, இப்போ காங்கிரஸ் மேல வட இந்தியாவில் வெறுப்பு வந்துட போகுது. வெறுப்பு வந்து காங்கிரஸை தோக்கடிச்சாங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கும் கொலாட்ரல் டேமேஜ் வரும். இதை முன்னாடியே கண்டுபிடிச்சது மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும். மம்தா பானர்ஜி ஒரு பிராமின், நல்லா ஞாபகம் வச்சுங்க, கடவுள் பக்தி உள்ளவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 22ஆம் தேதி காளி கோயிலாக போனாங்க, நான் இந்து மதத்தில் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு. இவர் என்ன பண்ணார், அரவிந்த் கெஜ்ரிவால் அனுமன் சாலிசா சொன்னார், ஏன்னா இந்து மதத்துக்கு நாங்கள் இருக்கோம், டச்சில் இருக்கோம்னு காட்டுறதுக்கு. இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் நம்ம கூட இருந்ததுன்னா தொடச்சி வாஷ் அவுட் ஆகிடும், காங்கிரஸை கழட்டி விடுறது பெட்டர். ஏன்னா இந்து மதம் இப்போ பிஜேபி ஆரம்பிக்கும், இந்து மதத்தை எதிர்த்த கட்சியோடைய அவங்களுக்கு ஓட்டு, ராமர் கோயில் எதிர்த்து. ஏன்னா அரசியல்னு வந்து இதெல்லாம் சகஜம், நீங்கள் ஏன் பாஜக பேசுறதெல்லாம் கேட்க முடியாது. அரசியல்னு வந்துட்டாலே எல்லாம் வெளில வந்துடும். இந்த ராமர் கோயிலை கட்டதை எதிர்க்கிறாங்களே மக்களே, அவங்களுக்கு போய் ஓட்டு போடுறதுல கேட்டால் எல்லாம் பிஜேபிக்கு போட்டுரும். அப்போ என்ன ஆகும், ஆம் ஆத்மியும் திரிணாமுல் காங்கிரஸும் அந்த இடத்துல அடி வாங்கும். அந்த அடியிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தான் டைஸை விலகி போயிட்டு கூட்டணியில் இல்லைன்ட்டாங்க. இதே மாதிரி நிதிஷ்குமார் பண்ண போகிறார், லல்லு பிரசாத் யாதவ் பண்ண போகிறாங்க, சரத் யாதவ் பண்ண போகிறாங்க. இன்னும் 15 நாளைக்குள்ளே இந்தி கூட்டணிங்கிற வார்த்தையே இருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸும் திமுகவும் ஒரு கூட்டணி வச்சுக்கும். எதுக்கு அந்த கூட்டணி இருக்கணும் காங்கிரஸ்? ஏன்னா ட்ரெடிஷ்னலாக இந்தி கூட்டணி வரதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது தமிழ்நாட்டில். ஆமாம், அது இருக்கு. இந்தி கூட்டணிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. இந்தி கூட்டணி இல்லாமல் இருந்தால் கூட திமுக காங்கிரஸ் இருக்கும். அது ஒரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி. காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும், மைனாரிட்டி ஓட்டு வரும், பழங்குடியினர் ஓட்டு வரும். இதெல்லாம் திமுக சாதம். திமுக என்ன ப்ராப்ளம்னா, முன்ன மாதிரி சாலிடாக மைனாரிட்டி ஓட்டு அறுவடை பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அதிமுக இப்போ பாஜக வெளியில் வந்துச்சு, வெளியில் வந்து டெய்லி அது கத்துது, எனக்கு பாஜக சம்மந்தம் இல்லை. அப்போட ஸ்டாலின் சொல்கிறார், நம்பாதீங்க, ரெண்டும் கள்ள உறவு இருக்குது, பாஜகவுக்கும் அதிமுக கள்ள உறவு இருக்குது அப்படின்னு தூண்டி விடுறாரு மக்களை. இவர் ஒன்று நிரூபிக்க முயற்சி பண்ணுறாரு, அவர் ஒன்று நிரூபிக்க பண்ணுறாரு. இப்போ எடப்பாடிக்கு டெய்லி காலகாலத்தில் எழுந்தா ஸ்டாலின் கள்ள உறவு தான் அவனுக்கு தூக்கத்தில் மிரட்டுது. ஐயோ நான் பிஜேபியோட இல்லைன்னு சொல்கிறதுக்கு எஸ்டிபியோட கூட்டணி போட்டார். அப்போ ஸ்டாலின் சொன்னார், நம்பாதீங்க, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வச்சுப்பாங்க. ஸோ பெரிய தலைவலியாக போச்சு. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்து அவர் முஸ்லீம்கிட்ட போய் ஓட்டு கேட்குறதுக்கு, கிறிஸ்துவர்கிட்ட ஓட்டு கேட்குறதும் விபூதி அழிச்சிட்டார். முன்ன விபூதி இட்டுப்பார், இப்போ ஒரு மாதம் விபூதி இட்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரிலாம் நாடகம் போட்டால் மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டாங்க. மைனாரிட்டி யாருக்கு போடுவாங்க, அவங்க நலனை பாதுகாக்கிற கட்சி. அது எந்த கட்சி வேணா இருந்துட்டு போட்டோம். குஜராத்தில் மைனாரிட்டி ஓட்டு போட்டு தான் பிஜேபியே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா மைனாரிட்டியும் பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் இல்லை, எவ்வளோ மைனாரிட்டி பிஜேபி வரவேற்கிறாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏகே ஆண்டோனின்ற காங்கிரஸ் தலைவரோட பையன் அனில் ஜாயின் பண்ணியிருக்கான். அங்கே ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்து கட்சி இல்லை, அது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், எல்லாம் காலம் மாறிட்டு வருது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ராமர் கோயில் விஷயமே அவங்களுக்கு வந்து ஒரு இந்து கட்சின்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? ராமர் கோயில்ங்கிறது பாரதிய ஜனதாவோட தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 50 ஆண்டுகளாக போராட்டி வருது. ஆமாம், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினார். ஆர்டிகல் 370 அவங்களோட தேர்தல் வாக்குறுதி, பொது சிவில் சட்டம் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, ராமர் கோயில் கட்டுறது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. இதெல்லாமே வாக்குறுதி இல்லைன்னு நம்ம. ஆனாலும் ராமர் கோயில் கட்டுறதுன்றது குறியா இருந்தது மோடி அவர்களும் தானே, அது கட்டியே ஆகணும் அப்படின்றது. அவர் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் வாக்குறுதியில் ஒன்னா நிறைவேற்றுவான்னு ப்ராமிஸ் பண்ணார். 370, முத்தலாக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுல ராமர் கோயிலும் ஒன்று. அது இல்லாமல் ராமர் கோயில் எப்படி வந்ததுன்ற புரியணும். சுப்ரீம் கோர்ட் ராமர் பிறந்த இடம்னு சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே வேர்ல்டு கோர்ட்டு தான், அங்கே போயிருக்கலாம். ஆனால் என்ன வேடிக்கைன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ராமர் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்ட அன்சாரியோட மகன் இந்த விழாவில் போய் கலந்துட்டு இருக்கார். முஸ்லீம்கள்லாம் இதை பெருசாக எடுத்துக்கல, மறந்துட்டாங்க.
ஏதோ பாபரி மசூதி இடிஞ்சு முடிஞ்சு போச்சு, இப்போ பக்கத்தில் கட்ட போகிறாங்க, பெரிய மசூதி கட்ட போகிறாங்க. அவங்க பெருந்தன்மையானவர்கள். பல முஸ்லீம்கள் வரவேற்கிறாங்க ராமர் கோயில் கட்டினதை, எதிர்க்கல. இந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் இதை பிடிச்சி ஏன் தொங்குதுன்னா ஓட்டு வங்கிங்கிறதுனால. ஆனால் அது ஃபெயிலியாக போகுது. ஏன்னா இந்த காலத்தில் யாருமே பெருசாக இதெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ பாரதிய ஜனதா கட்சி கோயில் கட்டினதுன்னா சோம்நாத் கோயிலை புனரமைத்தது யார்? வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத். அவங்க என்ன பாரதிய ஜனதா கட்சியா? காங்கிரஸ் கட்சி. சுதந்திரம் வந்த உடனே வல்லபாய் பட்டேல் போய் பார்த்தாரு, சோம்நாத் கோயில் இடிஞ்சு கிடந்தது, முகாலய மன்னர்கள் இடித்து போட்டது. ஜவஹர்லால் நேரு போய் சொன்னார். ஜவஹர்லால் நேரு வெஸ்டர்னர், அதெல்லாம் கேர் பண்ணல, கட்டுக்கானார். கூட உதவி பண்ணது முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத். 2 பேரும் கட்டினாங்க. அன்னைக்கு கல்வெட்டில் பார்த்தேன், அவர் பேர் இருக்குது. ஸோ கோயில் கட்டுவது என்பது, மசூதி கட்டுவது என்பது, சர்ச்சு கட்டுவது என்பது அரசாங்கத்தோட கடமை. ப்ரைவேட்டாகவும் கட்டிக்கலாம். ஆனால் இப்போ ராமஜென்மபூமி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கோயில் இல்லை, ட்ரஸ்டோட கோயில். ராமஜென்மபூமி க்ஷேத்திர யாத்திரா ட்ரஸ்டோட கோயில். அரசாங்கம் உதவி பண்ணியிருக்கு, ட்ரஸ்ட்டு தான் நிதி திரட்டியிருக்கு. பிரதமர்ன்ற முறையில் அவர் போயிருக்கார். ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கட்டின கோயில் யாராவது சொன்னாங்கன்னா தப்புன்னு சொல்லுவேன். ட்ரஸ்ட் கோயில். திருப்பதி கோயில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கோயிலா? ட்ரஸ்ட் கோயில் இல்லை. இது கட்டமைக்கப்படுறதுன்றது இப்போ மோடி அவர்கள் கட்டினது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தான். மோடி தலைமையில் இருக்கும் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது கட்டினதுன்னு ஒத்துக்கங்க. ஆனால் நீங்கள் விரும்பலையோ இந்த கிரெடிட் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போய் சேரப்போகுது. ஏனென்றால் சேரப்போகுதுன்றதை தாண்டி அது அப்படி தானே சேரணும்னு விருப்பப்பட்டாங்க. விருப்பப்படுறது தப்பு இல்லை. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஒன்றா இல்லாமல் இருக்கலாம், நார்த் இந்தியாவில் ஒரு விழா மாதிரி கொண்டாடினாங்க. ஒரு வாரம் ஒரு ஹோலி பண்டிகை மாதிரி, ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடினாங்க. அங்கே ராம பக்தர்கள் அதிகம். இப்போ இது பிஜேபி அறுவடை பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். பிஜேபி கை கொடுக்குமா? கண்டிப்பாக கை கொடுக்கும். பிஜேபிக்கு ஓட்டா மாறுமா? கண்டிப்பாக மாறும். இதுதானே ஒரு குற்றச்சாட்டாவே எழுப்பப்படுது. இப்போ இந்த வட இந்தியாவோட இந்த மொத்த இதையும் அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இதை வந்து அவசரமாக இந்த ராமர் கோயிலை திறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு 2019 ஜட்மெண்ட் வந்தது. 2019 கட்டி முடிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற ஆர்குமெண்ட் ரைட்டு. ஒரு கோயில் கட்டுறதுக்கு 3 வருஷம் எடுத்துட்டாங்க. இப்போ வீடு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுறோன்னா, ஒரு புது வீடு கட்டி முடிக்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டோம். அதில் ஏதாவது ஒரு 2 செங்கல் பாக்கி இருக்கும், பூச்சி வேலை பாக்கி இருக்கும், ஒரு ரூமில் தளம் போட்டிருக்க மாட்டோம். பாதி வேலையில தான் கும்பாபிஷேகமும் கிரகப்பிரவேசமும் பண்ணணும். அது இந்து மத இதில் கோட்பாட்டில் இருக்கு. ஆகையினால கோயில் பாதியில் கட்டி முடிக்கும் போது கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இங்கே ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு கோபுரமே இல்லை. இளையராஜா பணம் போட்டு நிதி வசூல் பண்ணி தான் கோபுரம் கட்டினாங்க. அப்போ ஸ்ரீரங்கம் கோயில் இவ்வளோ வருஷம் எப்படி இருந்தது? சரி, கோபுரம் இல்லைன்னு சொல்லி ஸ்ரீரங்க ரங்கநாத்தி கோயிலில் வச்சுட்டாங்களா? இல்லை. இதெல்லாம் கோயில்ங்கிறது ஆகம விதியின்படி பண்ணுறது. ஆகமத்தை மீறி நரேந்திர மோடியோ, ஏன்னா இதில் நரேந்திர மோடி கோயில் கட்டல, பெஜாவர் மட் சுவாமி, எவ்வளோ வைஷ்ணவ தலைவர்கள், சங்கராச்சாரியார்கள் சிவ தலைவர்கள், வைஷ்ணவ பெஜாவர் சுவாமிலாம் உடுப்பி கிருஷ்ணர் கோயில், குருவாயூர் கோயில், இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டின கோயில். அவங்கெல்லாம் எங்கான தப்பாக பண்ண விடுவாங்களா? நல்ல நாள் பார்த்தானே பண்ணுவாங்க. இது மோடி அரசின் மீது வைக்கப்படும் இன்னொரு குற்றச்சாட்டு. ஆனால் இதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு காணாமல் போயிடும். ஒரு 400 சீட் அடிச்சுன்னு வந்துட்டாருன்னா அப்புறம் நீங்கள் ரஃபேல் கத்துன மாதிரி ராமஜென்மபூமி நீங்கள் ராமஜென்மபூமியை திட்ட காங்கிரஸுக்கும் எதிர்கட்சிக்கும் வாக்கு குறையுமே தவிர அதிகரிக்காது. இஸ்லாமியர்களும் போட மாட்டாங்க, கிறிஸ்தவர்களும் போட மாட்டாங்க, இந்துக்கள் கண்டிப்பாக போட மாட்டாங்க. அது நிலைமைக்கு தள்ளப்படுறீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார். இப்போ நீங்கள் மம்தா பானர்ஜியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சீட்டு ஒதுக்கலை, நாங்கள் தான் போட்டி போட போகிறோம், ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கோம்னு சொன்னது ஒருவேளை காங்கிரஸுக்கு இடம் கொடுத்தால் பின்னாளில் அது பிரச்சனையில் வரும், நாங்கள் தான் ஜெயித்தோம், நாங்கள் இருந்ததுனால தான் ஜெயித்தோம், அதனால இவங்களை ஒதுக்க பார்க்குறாங்களா இப்போவே காங்கிரஸை? காங்கிரஸ் என்னதான் சொன்னாலும் தேசிய கட்சி. ஆமாம். நீங்கள் அது க்ஷீணமாக இருக்குது, வீக்காக இருக்குது. 60 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி, பெரும் தலைவர்களை உருவாக்கியிருக்கு. நேதாஜி, காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, பெரும் தலைவர்கள், ஆளுமைகளை உருவாக்கிய கட்சி. தமிழ்நாட்டில் காமராஜரோட ஒரு தலைவர் இந்தியாவில் பார்க்க முடியுமா? நெஹ்ருவே ஷட் அப்னர் நெஹ்ருவை பார்த்து. அந்த அளவுக்கு கர்ம வீரர் காமராஜர். அந்த கட்சி போய் பரிதாபமான நிலைமையில் இருக்கு. இருந்தாலும் காங்கிரஸுக்கு இந்தியா முழுக்க ஃபுட் பிரிண்ட் இருக்கு. நீங்கள் மேகாலயாவில் போனாலும் காங்கிரஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் வந்தாலும் காங்கிரஸ் இருக்கு, ஆந்திராவில் போனாலும் இருக்கு, பீகாரில் போனாலும் இருக்கு, மேகாலயாவில் போனாலும் இருக்கு. வெஸ்ட் பெங்காலை விட்டா டிஎம்சி எங்க இருக்குது? டெல்லி பஞ்சாப் விட்டா ஆம் ஆத்மி எங்க இருக்குது? மகாராஷ்டிரா விட்டா என்சிபி எங்க இருக்குது? கிடையாது. மாநில கட்சிகள், ஒரு மாநில கட்சிகள் போட்ட பிச்சையில
ஒரு தேசிய கட்சி தேர்தலில் நிற்கணுமா? நான் வருத்தப்படுறேன். ஆளுமை மிக்க கட்சி தைரியமாக 450 சீட்டில் போட்டி போடுங்க, 100 சீட்டில் ஜெயிங்க, அது வெற்றி காங்கிரஸ். இல்லை, பொதுவாகவே ஒரு கூட்டணின்னு வரும்போது சில மாதிரி சலசலப்புகள் ஏற்படுவது இயல்பு தான். இதெல்லாம் நம்ம முற்காலங்களிலே பார்த்துருக்கோம். கருணாநிதி அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். மேலே ரைடு நடந்துகிட்டு இருக்கோம், கீழே தொகுதி பங்கீடுகள்லாம் நடந்துட்டு இருக்க காட்சிகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் 2 மாத காலங்கள் இன்னும் இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு தேவையான அளவு காலகட்டம் இருக்கும்போது இப்போ பேசப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு விளம்பரமாக கூட இருக்கலாம் இல்லையா? இல்லை, இந்தியா கூட்டணி முடிவுக்கு வந்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சீட் கொடுக்கலன்னா 2 பெரிய மாநிலங்களில் சீட் போட்டி போட முடியாது. காங்கிரஸ் போட்டி போட்டால் அது மும்முனை தேர்தல் தான் வரும். மும்முனை போட்டி வந்து பாஜக தான் அதான் போகிறது. சரி, இந்த 3 மாநிலம் ஆச்சா. கேரளாவில் கூட்டணிங்கிற பேச்சே கிடையாது. ஏன்னா மெயின் எதிரி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான். முடிஞ்சு போச்சு. 4வது. 5வது குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். காங்கிரஸுக்கு கூட கூட்டணி எந்த கட்சி இருக்கு? எந்த கட்சியும் கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸோ இது ஆம் ஆத்மியோ எந்த கட்சியும் கிடையாது. தனித்து தான் போட்டி போடணும். இந்த 3 மாநிலங்களில் காங்கிரஸ் தனியாக தான் எதிர்கொள்ள போகிறது. அப்போ 7-10 மாநிலங்களை தனியாக எதிர்கொள்ளிட்டு மற்ற மாநிலங்களை வந்து நீங்கள் வந்து நான் இந்திய கூட்டணியில் இருக்கேன்னா எப்படிங்க ஜனங்க ஒத்துப்பாங்க? அது இல்லாமல் ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில கட்சி கீழே கம்மியாக சீட்டு வாங்கினா முதல் கேவலம், முதல் அவமானம். காங்கிரஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ வேணால் வீக்காக இருக்கலாம், நாளை காங்கிரஸ் உயிர் பெற்று வரலாம். வந்ததுதான் அது பூதாகரமாக வரும். இது 50 வருடம் மோடியை பிரதமர் வைப்பாங்கன்னு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். எவ்வளோ சீட்டு கொடுக்கணும்? மம்தா பானர்ஜி கொடுக்குறதா இருந்தால் காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும்? 500+ சீட்டில் 100வது காங்கிரஸ் கொடுக்கணும். ப்ளஸ் 100 தனியாக போட்டி போடலாம். இப்போ கர்நாடகா, சவுத் இந்தியாலாம் மம்தா பானர்ஜியோட சப்போர்ட் நமக்கு வேணாம், ஆம் ஆத்மி சப்போர்ட் வேண்டாம். கர்நாடகாவில் கொஞ்சம் ஜெயிக்கும். ஆந்திராவில் இப்போ ஒய்எஸ்ஆர் தங்க வந்துட்டா, அவன் நல்லா பண்ணுறான். தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிச்சு. இந்த 3 ஸ்டேட்டு. கேரளாவில் ஒரு 2-3 சீட்டு வரும். தமிழ்நாட்டில் 5 சீட்டு வாங்கி கொடுப்பார் ஸ்டாலின், 5-6 வாங்கி கொடுப்பார். இங்கேயே உங்களுக்கு 20-30-40 வந்துடும். அப்படி இருக்கும்பொழுது அங்கே தனியாக போட்டிக்கிட்டிங்கன்னா யார் கண்டா? நாளைக்கு மக்கள் மனசு மாதிரி காங்கிரஸுக்கு வாக்களித்தாங்கன்னா நீங்கள் வந்துடலாம். நீங்களே அந்த சான்ஸையே கெடுத்துக்கிறீங்க. இந்தி கூட்டணியில் இருக்கும் வாயிலாக உங்கள் தகுதியை குறைச்சிக்கிறீங்க, போட்டி போடும் இடத்தையும் குறைச்சிக்கிறீங்க. ஏன்னா டெல்லியில் 7 சீட்டில் காங்கிரஸ் போட்டி போட்டோம், ஆம் ஆத்மி 7 போட்டோம், பாஜக 7 போட்டோம், 2 வாங்க. ஏன்னா ஷீலா தீக்ஷித்லாம் பெரும் ஆளுமைகளாக இருந்த மாநிலம். யூபியில் போடுங்க 80 சீட்டு போடுங்க, 10வது செய்யுங்க. இதுக்கு பயந்துட்டு, ஏன்னா காங்கிரஸில் ஆளுமை மிக்க தலைமை இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி 2 சீட்டு கூட கொடுக்க மாட்டேன், 1 சீட்டு கொடுப்பேன்னா மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் வேட்பாளர் வரணும். நீங்கள் உண்மையாக ஆசைப்படுறீங்களா? கேலி பண்ணுற மாதிரி தானே ஆகுது. மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் வேட்பாளராக வரணும்னா ஒரு 200 சீட்டாக காங்கிரஸ் கொடுத்தா தானே முடியும். இது முரண்பாடோட மொத்த வடிவம் தான் இந்தியா கூட்டணி. இல்லை, என்னோட கேள்வி மறுபடியும் அதே தான் இருக்குது. இப்போது மம்தா பானர்ஜி அங்கே ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அந்த அவங்களோட மாநிலத்தில் இருக்கும்போது அவங்க போட்டி போடுறது, ஆசைப்படுறது கரெக்டு தானே? நான் எல்லாத்தையும் என்னால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறது நியாயம் தானே? அப்போ கூட்டணி எனக்கு மம்தா பானர்ஜி போட்டி போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எல்லா தொகுதியிலையும் போட்டு ஜெயிக்கிட்டோம், அவங்களுக்கு யாரும் குறை சொல்ல. கூட்டணின்னு வந்ததுன்னா கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி சீட்டுக்கு ஒரு சீட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு. நேஷனல் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஒரு சீட்டு கேட்டாங்கன்னா சொல்லலாம், திரிணாமுல் காங்கிரஸ் சீட்டு கேட்டால் சொல்லலாம். ஏன்னா இல்லாத கட்சி எப்படி கொடுக்குறது? காங்கிரஸுக்கு மட்டும் ஸ்டாலின் கொடுத்து இந்தி கூட்டணி பண்ணிடுவார். சரி, ஆனால் வெஸ்ட் பெங்கால்லையும் டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் காங்கிரஸ் உயிரோடு இருக்குது, இல்லாமல் இல்லை. 3வது இடத்துல இருக்குது, 4வது இடத்துல இருக்குது, ஆனால் இருக்குது, ஆர்கனைசேஷன் பிரகாரம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது தேசிய கட்சியோட ரொம்ப கம்மியாக 1 சீட்டு 2 சீட்டு கொடுத்து அதை கேவலப்படுத்துறத விட காங்கிரஸ் வெளியில் வருது. நான் முதல்ல சொன்ன மாதிரி காங்கிரஸ் ராம ஜென்மபூமி எடுத்த ஸ்டாண்டில் இந்து மக்கள் கோபமாக இருக்காங்க, கண்டுபிடிச்சாங்க 2 பேரும். அவங்க சாமர்த்தியக்காரங்க. காங்கிரஸ் கூட இருந்தால் பேக்கேஜ்னு தெரியும், எப்படா வெளியில் அனுப்பலான்னு பார்த்தாங்க. வெளியில் போகணுன்னு சொன்னால் கஷ்டமாயிடும். 1 சீட்டு தரேன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். காங்கிரஸ் வெளியில் அனுப்புறதுக்கான வேலை. நிதிஷ்குமார் என்ன திட்டம்? நிதிஷ்குமாரும் காங்கிரஸ் இருக்கிறதே விரும்பலை. ஏன்னா அவர் கோபத்தை வந்து மோடியோட ஒரு இது கை கோர்க்க போறதாகவும் செய்தி. இல்லை, மோடியோட கோக்க மாட்டார் நிதிஷ்குமார். இனிமேல் மோடியோட கோத்தாருன்னா அவருக்கு கொஞ்ச நேரம் மரியாதை மானமும் போயிடும்.
எதிர்கட்சியாக தான் இருப்பார், முடிவு பண்ணிட்டார். ஆனால் திமுக உள்ள கோவத்தை டிஆர் பாலு அந்த மீட்டிங்கில் பேசுனது, இந்தி பற்றி பேசினா உங்களுக்கு தெரியும். திமுக மேலே கடுப்பில் இருக்கார். ஏன்னா அவர் நினைக்கிறார் அவர் தான் அடுத்த பிரதமராக வரணும்னு. ஸ்டாலின் நினைக்கிறார் ராகுல் பிரதமராக வரணும்னு. ராகுல் பிரதமராக வரணுங்கிற நினைக்கிற கட்சியோட நிதிஷ்குமார் எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நிதிஷ்குமார் லாலு ஒரு ஃபேக்டர். அங்கே எதுக்கு காங்கிரஸ்ன்னு கேட்குறாரு நிதிஷ். நம்ம ஜெயிச்சு காட்டுறோம், நம்ம வின் பண்ணலாம், காங்கிரஸ் எதுக்கு நம்ம ஜெயிக்கணும்? எப்படியும் அடுத்த பிரதமர் மோடி தான், எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, உதிரி கட்சி, ரீஜனல் எல்லா கட்சிக்கும் தெரியும் அடுத்த பிரதமர் மோடி தான். பிரதமர் ஆசை எல்லாருக்கும் போச்சு. சரி, இப்போ நம்ம கட்சி ஒரு 40 சீட் ஜெயிக்குமா பார்லிமெண்ட்டில்? இருந்தால் ஸ்டாலின் போய் பார்க்குறாரு, 40 போட்டி போட போய் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்குறேன். அதே எண்ணம் தான் மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், இவங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, இங்கே ஹிந்தி ஹார்ட்லேண்ட் பெல்ட் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்கிறத விட கூட்டணி கட்சிகள் நினைக்குது. கூட்டணி கட்சிகளை காங்கிரஸ் தனியாக போட்டி போட்டு தோட்டுமா, நம்ம கூட சேர்ந்து நம்மளே தோற்கடிக்கணும், தனியாக போட்டி போட்டோம். ஸோ இது முதல்ல சொன்ன மாதிரி குழப்பத்தின் மொத்த உருவம் தான் இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணின்னு முதல் நாள் சொன்னேன். அதுக்கப்புறம் 2-3 மீட்டிங்லாம் போட்டாங்க, 28 பேர் வந்தாங்க, எல்லாம் நல்லா போச்சு. அது போகிற போக்கு எப்படி போகும்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரெயினில் போடும்போது ஒரு கமாண்ட்மெண்ட்டாக கழண்டு ஓடும், அடுத்து இன்ஜின் மட்டும் ஓடும். அந்த மாதிரி இன்ஜின் மட்டும் ஓடிட்டு அதுவும் கிராஷ் ஆகி நிற்க போகுது. இப்போது உங்களுடைய பதிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த ராமர் கோவில் திறப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சாதகமாக பாஜகவிற்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் இதுலேருந்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, பாரதிய ஜனதா கட்சி அறுவடை பண்ண போகிறது ராமர் பெயரை சொல்லி தான். சரி சார், ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காக நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி வைக்கிறேன் சார். எவ்வளோ சீட்டுகள் இந்த ராமர் கோயிலுக்கு முன்னாடி ஒருவேளை திறக்காமல் இருந்தால் எவ்வளோ சீட்டு கிடைச்சிருக்கும் பாஜகவுக்கு? இப்போ திறந்ததுனால எவ்வளோ சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட கணக்கு பிரகாரம் தப்பாக கூட இருக்கலாம். ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி 300 சீட் வந்தால் பெரிய விஷயம்னு நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சி இப்போ 350 360 சீட்டு வருதுன்னா அது ராமரோட ஆசீர்வாதம் தான் காரணம். ஷூர் ஷாட் தான் ராமர் ஆசீர்வாதம். அதில் 60 சீட்டு ஜெயிச்சிடும். இது என்னன்னா மல்டிபிள் எஃபெக்ட் மாதிரி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு திடீர் ராமஜென்ம மூவிக்கு அப்புறம் ஒரு ஆதரவு பெருகிட்டு வருதை நான் பார்க்குறேன். சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், போகிற இடம்லாம் பார்க்குறேன். நான் ட்ராவல் பண்ணேன் 22ஆம் தேதிக்கு அப்புறம். நேற்று தான் வந்தேன், இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். அந்த ட்ராவல் போது நிறைய நான் பார்க்க முடிஞ்சது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் ராமர் கோயில்னால ஒரு நல்ல பேர் வரப்போகுது. தமிழ்நாட்டிலே அப்படின்னா ஆந்திரா, கர்நாடகாலாம் இப்போ எப்படி சவுத் இந்தியாவில். ஸோ சவுத் இந்தியாவிலும் இம்பேக்ட் இருக்குது, நார்த்தில் பெரிய இம்பேக்ட் இருக்குது. இது வந்து தேர்தல் வாக்கு சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.